ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். என் குலதெய்வம் பெரியாண்டிச்சம்ம தாயை வணங்கி, என் அப்பன் கராத்தே முனியப்பன் சுவாமியை வணங்கி, என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம். வணக்கம். இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும். தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டியல் விவரம்தான் இது. விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் 1-5-9 திரிகோண சாணத்தில் இல்லை 1-5 திரிகோண சாணத அதிபதியோடும் சேர்க்கை, பார்வை, நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 1-4-7-10 கேந்திர சாணத்தில் சேர்க்கை, பார்வை, அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது, அல்லது 2-5-8-10-11 பணபர சாணத்தில் இருப்பது, இல்லை பணபர அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-10-11 உபஜய சாணத்தில் இருப்பது, இல்லை உபஜய சாணத்தில் கிரகத்தின் நட்சத்திர சாரம், பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது 3-6-9-12 அபோகலியம் சாணத்தில் இருப்பது, அல்லது அந்த அபோகலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது, சேர்க்கை, பார்வையோடு இருப்பது, அல்லது சரலக்கணமாகிய மேசம், கடகம், துலம், மகரம் ஆகிய 2-7 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம் ஆகிய 3-8 மாரக சாணத்தில் இருப்பது, அல்லது பார்வை, சேர்க்கையில் இருப்பது, அல்லது உபய லக்கணமான மிதனம், கன்னி, தனுசு, மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு 2-7-11 மாரக சாணத்தில் இருப்பது, அந்த அதிபதியோடு இருப்பது, பார்வையில் இருப்பது, நட்சத்திர சாரத்தில் இருப்பது, அல்லது நீச்சம், உச்சம், ஆட்சி பெற்றிருக்கிறார்களா, அல்லது சூரியனிடம் அஸ்தங்கதம் பெற்றிருக்கிறார்களா, பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம், அல்லது நீச்ச பங்கம், அல்லது திக்பலம், அல்லது புஷ்கரமாம்சம், அல்லது கெட்டிடும் ராஜயோகம் பெற்றிருக்கிறார்களா, அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா, அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா, அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா, அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா, இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும். அதுபோலவே அடுத்தது பார்த்திங்கன்னா 3-6-8-12 வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா, அல்லது 3-6-8-12 வீட்டு அதிபதி சேர்க்கை, பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இதுபோல பல சூட்சமங்களை உங்கள் ஜனனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும். ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும். இந்த பொது பலனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 100%க்கு ஒரு 60% உங்களுக்கு கண்டிப்பாக ஒத்துப்போகும். சிறப்பாக இந்த பதிவை பாருங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். மட்டுமல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால், மேச லக்கணம், மேசராசி என்று நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். அந்த மாதிரி வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் அப்படி கொண்டு போகிறாங்க விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேச லக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால், லக்கண பாவக ரீதியாக, அதாவது நீங்கள் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேச ராசி இருக்கிறீங்க, இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க, இல்லை மிதன ராசி இருக்கிற, இந்த மாதிரி எத்தனை லக்கணமாக, அதாவது மேச லக்கணமாக, ரிஷப லக்கணமாக, மிதன லக்கணமாக, கடக லக்கணமாக, சிம்ம லக்கணமாக, இப்படி எந்த லக்கணம் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசா புத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலன் நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது நட்சத்திர சாரத்தின் அடிப்படையாக கொண்டது தான் இந்த பதிவாகும். ஓகேங்களா? அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனனகால ஜாதகத்தில் நம்ம பலனை பார்க்குறோம். அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்து பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம். அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போது பாவக ரீதியாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது
என்றென்றும் இது அழியாத பதிவாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஓகேங்களா? அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதிவுகள் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது 100% உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, எந்தெந்த இது அமைப்பில் எந்தெந்த வகையில் இருக்குது, எந்தெந்த அமைப்பில் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம். ஆனால் இது என்னதான் நம்ம அந்த அமைப்புகளை பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 50% உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக ரீதியாக பார்க்கும் பொழுது இந்த பலன் 100% சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதிவுக்குள்ளே போவோம். மகர லக்ன மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திர திசையில் ராகு புத்தி என்ற பதிவு பதிவானது லக்னத்தில் எண்ணி வர 12ஆம் பாவம் 12ஆம் ராசின்னு தனுசு ராசின்னு பதிவாகும். ஓகேங்களா? இந்த தனுசு ராசி நட்சத்திர சாரம் இருக்குது. நட்சத்திர வாயிலாக உங்களுடைய புத்திநாத ராகு பலன் எப்படி பயணிச்சு எப்படி பலன் அடிக்க பதிவாகும். ஓகேங்களா? இந்த பதிவை நாங்கள் எப்படி பலன் தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ராசி கட்ட நவாசம் 2 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது 2 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் பார்த்தீங்கன்னா 12 கட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும். 12 கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லான் போட்டிருக்கும். அதான் லக்கணம் முதல் பாகம். ஓகேங்களா? அது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எண்ணி வர 12ஆம் பாவத்தோட பதிவு தான் இந்த பதிவு. ஓகேங்களா? ரைட். இப்போ ராசி சாரத்தை எப்படி தெரிஞ்சு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு ராசி எடுத்து முன் பேஜ் நவாச பின் பேஜில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராசி சாரம் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு கிரகத்தை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அது கிரகத்தை வரிசைப்படுத்திருப்பாங்க. சூரியன் சந்திர செவ்வாய் புதன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மாதிரி நட்சத்திரத்தை வரிசைப்படுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அந்த நட்சத்திர வாயிலாக தான் உங்களுடைய தசாபதி கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பயணித்து உங்களுக்கு தசாபதி நடத்தி பலன் அளிக்கிறது விளக்கத்தோட புரிதல் பதிவு. ஓகேங்களா? புரிஞ்சு பலன் மாதிரி சிறப்பாக இருக்கும். நாங்கள் மகர லக்னம் மகர ராசி வந்து பதிவு பார்க்கணும் அப்படி கிடையாது. மகர லக்னம் வந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சந்திரசி ராகுபதி நடக்க மாட்டோம். லக்னம் பாவரது பலன் அப்படியே பார்த்து அப்படியே பலன் தெரிஞ்சுக்கலாம். இது எத்தனை கோடி தசாபதி நீங்கள் கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 7 கோடியும் சந்திர புத்திங்க. இது சந்திர திசைங்க. ஓகேங்களா? சந்திர திசையில் பார்த்து ராகு புத்தி. அப்போ எத்தனை நாள் செயல்பட்டுருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அதாவது சந்திர திசையானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 10 ஆண்டு காலம் செயல்பட்டு இருக்கும். சந்திர திசை ராகு புத்தி பார்த்தீங்கன்னாக்கா 1 வருடம் 6 மாதம் வரை உங்களுக்கு செயல்பட்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ உங்கள் லக்னத்தில் எண்ணி வர 12ஆம் பாகம் 12ஆம் ராசியான தனுசு ராசி நட்சத்திரம் பார்த்தலாம். இப்போ என்ன நட்சத்திரம் அங்கே இருக்குதுங்க, மூலம் 1 2 3 4 பாதம் இருக்கும். போராடம் 1 2 3 4 பாதம் இருக்கும். உத்திராடம் 1ஆம் பாதம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ மூலம் சாரத்தில் உங்களை ராகு பவன் இருந்தால் என்ன பலன் இப்போ பார்ப்போம். புத்திநாதன். ஓகேங்களா? அப்போ வந்து என்ன சம்மந்தப்படுதுங்க, 12ஆம் பாவம் சம்மந்தப்படுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேது சம்மந்தம் ராகு சம்மந்தப்படுறாரு. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது கூட்டாளி விஷயத்தில் ஒரு மனைவி விஷயத்தில் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதிர்முனை நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகேங்களா? யார் பார்த்தாலும் நம்மளுக்கு கெட்டவன், நம்ம யார் பார்த்தாலும் நம்மளுக்கு பின்னி சூனி பண்ணுறோம், யார் பார்த்தாலும் நமக்கு கெடுதல் பண்ணுறவன், நம்மளுக்கு நல்லவ பண்ணுறோன்னு யாரும் இருக்க மாட்டானா சொல்லி ஒரு தேடுதலோ அதுக்குண்டான விரை அதுக்குண்டான பயணம் அதுக்குண்டான செலவு நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? அப்போ மன உளைச்சலும் மன விரயத்தை கொடுத்துட்டு இருக்குங்க. ஓகேங்களா? இந்த காலகட்டங்களில் ஒரு மன விரயத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தூரத்து பயணத்து நம்ம அதிக ஈடுபாடு இருக்கும். ஓகேங்களா? அப்போ மனசு ரொம்ப பெருசாக ஆசைப்படும். அப்படி மனசு சஞ்சலப்படும், மனசு பைப்பிடும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் குழம்பி போகும், அதே தெளிவாகும், அதே ஆசைப்படும், அதே வேண்டாம்னு நினைக்கும். இந்த மாதிரி மாற்றி 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 நம்மளை கொடுக்குங்க. ஓகேங்களா? அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக பார்த்தீங்கன்னாக்கா சமூகத்தில் இருக்கிற மேலே நம்ம நெருங்கி வர நண்பர்கள் மூலிமா, கூட்டாளி மூலிமா, மனைவி மூலியமாக நம்ம யாரையுமே நம்ப மாட்டோம், சந்தேகப்படுவோம். ஓகேங்களா? இந்த காலகட்டம் மனசு ஒடிஞ்சு போவோம். இதெல்லாம் நடக்குமானா கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் பார்த்து சூதாமல் இருப்பது நல்லதுங்க. ஓகேங்களா? சரி எவ்வளோ சொல்லிட்டு போகலாம், அடுத்த சாரத்து போகலாம். அடுத்த சார் என்ன சார் இருக்குதுங்க, அடுத்தது போராடம் சார் இல்லைங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா 5 கோடி 10 கோடி சாரம் இல்லைங்களா? அப்போ 5 கோடி 10 கோடி சுக்கர சார் இல்லைங்களா? சரி ரைட்டு. அப்போ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நாம் அதாவது இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த குழந்தைங்க ஒரு காதல் பண்ணிடுவாங்க. அதுக்கு உண்டான விரையும் செலவு, அவங்கள மறைச்சி வைக்கிறது, பிரிச்சு வைக்கிறது, பஞ்சாயத்து இப்படி இல்லைன்னா அவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆடை சம்மந்தப்பட்டது, வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, இந்த மாதிரி தொழில், அதுக்கு உண்டான படிப்பு, அதுக்கு உண்டான விரையும் செலவு பயணம். அப்போ பெரிய முதலீடாக போட்ட இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்தி கொடுக்குறது, அங்கே தொழில் பழகி விடுறது, வெளியூர் தங்க வச்சு ஊர் டூர் தங்க வச்சு, அதாவது பெரிய முதலீடு போட்ட இடத்துல இல்லை நாமளே பெரிய முதலீடாக போட்டு ஊர் டூர் 4 நாள் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த மாதிரி காலகட்டங்கள் கண்டிப்பாக நடக்குமான கட்டாயம் நடத்தி கொடுக்க பாயிண்ட்டை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அனைவரும் பார்த்து தொழிலாக இருக்கட்டும், நம்ம குழந்தைங்க விஷயம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாடி சார்ந்த விஷயம், உயரமான விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடிய விஷயம் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாடி வீட்டு குடி போவோம். ஓகேங்களா? அப்போ உயர்தரமான ஒரு ஹோட்டலுக்கு போவோம். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் தொழில் பூர்வீகத்தில் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னா குழந்தை விஷயம் எல்லாத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திருட்டுத்தனம் இந்த ஒளிவு முறை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கலந்து பண்ணக்கூடிய அமைப்பில் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு காதலிக்கு வசியம் பண்ணுறது. ஓகேங்களா? ஒரு தொழிலுக்கு வசியம் பண்ணுறது. ஓகேங்களா? எனக்கு இந்த தொழில் வேணும், இந்த அமைப்பில் வேணும்னு சொல்லி வசியம் பண்ணி நமக்குள்ளே ஆக்கி பார்க்குறது. இதுக்கு உண்டான விரையும், அதுக்கு உண்டான செலவு, அதுக்கு உண்டான பயணத்தை நம்ம ஏற்றுறது. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டு போகலாங்க. நான் அடுத்த சாரத்துக்கு போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன சாரம் இருக்குதுங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அடுத்து உத்திராட சாரம் இல்லைங்களா? அப்போ 8 கோடி சாரம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா
அதாவது 12ஆம் பாவம் சம்மந்தப்படுறாங்க, 8 சம்மந்தப்படுறாங்க, மேலே ராகு சம்மந்தப்படுறாங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாமே நம்மளுக்கு புரியாத புதிராக இருக்குங்க. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அகலம் கம்மியாகவும் நீளம் ஜாஸ்தியாகவும் இடம் வாங்கி போட்டுருந்தோம்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடு கட்டுவோங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா வீடு கட்டுவோம். ஒன்று மனைவி சேர்ந்த வழியில் கூட இந்த அமைப்பு வருங்க. அப்போ கல்யாணம் ஆனாட்டி இந்த அமைப்பு வரும். இல்லை இந்த அமைப்பு அமைஞ்சாட்டி நம்ம திருமணம் ஆகும். ஓகேங்களா? இப்படி ஏதோ ஒரு பாயிண்ட்டை கொடுக்கும். அப்போ இதுக்காக பார்த்தீங்கன்னா ஊர் டு ஊர் போகிறது, அதுக்கு பயணம் பண்ணுறது, விரயம் பண்ணுறது, செலவு பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவோம். கட்டாயம் பண்ணுவோங்க. அப்போ அதுக்காக பார்த்தீங்கன்னாக்கா ஊர் பெரிய மனுஷங்க இந்த மாதிரி ஒரு அமைப்பு அது பார்த்தீங்கன்னா ராகு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா புஷ்கர மாதம் அவங்க வருங்க. அப்போ 8 கோடி சாதத்தில் புஷ்கர மாதம் வர்க்கத்தம்பது அதே நவமாசம் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல அதே இடத்துல தான் இருப்பார். அதே 12ஆம் அது தனுசு வீட்டில் தான் இருப்பார். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ராகு வலுப்படுறார். அப்போ இந்த மாதிரி சாதத்தில் வலுவு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா கட்டாயம் இந்த வீடு கட்டி இந்த அமைப்பை கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ லோன் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அரசாங்க தொடர்பு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பிறப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஊருக்குள்ள சொன்னாலும் நம்ம தெரியக்கூடிய அளவில் தெரியும். அப்போ ஊர் டூர் நம்ம சொன்னாலும் தெரியும். அப்போ அதுக்கு உண்டான பயணம், அதுக்கு செலவு. ஓகேங்களா? அதோட பயணத்தை நம்ம பயணிக்கிறது. ஓகேங்களா? பயணிச்சு இது மாதிரி எவ்வளோ நடக்குது பயணிச்சு சிறப்புன்னு வாழ்வு. என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன். நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான். உங்க ஜனனகால ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது, எந்த கிரகம் எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும். நீங்க துல்லியமான பலனை நீங்க பார்க்கணுனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குதுங்க. நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதகத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூலியமா துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அணுகுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம இருப்பிடம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க. சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம். வீரசக்தி நாகம்மா திருக்கோயில்னு சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்தே முடிவு சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவை அறக்கட்டளை மூலியமாக நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டாக நம்மகிட்ட இருக்க எல்லாமே இருக்கும். எந்த ஒரு தோஷம், எந்த ஒரு காரியம், எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க. அந்த நம்பிக்கைக்காரமாக நம்மளோட பலன் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமர் நம்மகிட்ட அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடைகிறது எங்களோட ஆசை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ணசுவாமிங்க வாக்கு சித்தர் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி, அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது சிறப்பான முறையில் சிறப்பாக பார்ப்பாருங்க. பார்த்தீங்கன்னா நேர்முகமாக பார்க்குறாங்க, ஆன்லைன் மூலமாக பார்க்குறாங்க. நீங்கள் யார் என்னன்னு தெரியாது, உங்களோட ஃபுல் டீட்டில் அப்படி சொல்லுவாருங்க. ஓகேங்களா? உங்களோட டீட்டில் சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பாக உங்களை சோழி பிரசனை பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அது மூலியமா நீங்கள் இதில் பார்த்து நீங்கள் அணுகி அது மூலியமா தெய்வ அருள்வாக்குங்க அது. ஓகேங்களா? அது மூலியமா நீங்கள் வந்து சிறப்பான பலன் நீங்கள் அடையலாங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க. சொல்றது அப்படியே நடக்கும், சிறப்பா இருக்குங்க. சரி நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ். பாலு ஜெயவேல், MA அஸ்ட்ரோ. நன்றி, வணக்கம்.